வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு பஞ்சு போல் சாஃப்டான ஆப்பத்திற்கு ரேஷன் அரிசியில் எப்படி மாவு அரைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் 2 கப் பச்சரிசி 1 கப் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். ரெண்டுமே ரேஷன் அரிசி தான். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப்புக்கும் கம்மியாக உளுந்து எடுத்து ஊற வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட வெள்ளை உளுந்து இருந்தால் அதை அரிசியோடையே சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. 4 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் ஒரு 5 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊறிடுச்சு. தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு இதில் 1 கப் வடித்த சோறையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கிரைண்டரில் அரைக்கிறேன், நீங்கள் மிக்சியில் வேணாலும் அரைச்சி எடுத்துக்கலாம். மாவை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஒரு 8 மணி நேரம் வெளியில் வச்சு புளிக்க வைக்கணும். மாவு நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போது ஆப்பம் ஊற்றுற சமயத்தில் 2 ஸ்பூன் ஜீனி 3 கரண்டி தேங்காய் பால் சேர்த்து ஆப்பம் ஊற்றினா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஜஃபா கிரியேஷன்ஸோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தோசைக்கல்லில் ஊற்றி எடுக்கிறேன். உங்கள்கிட்ட ஆப்பச்சட்டி இருந்தால் அதில் ஊற்றி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேங்காய் பால் கார சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.